Hi friends, இன்னைக்கு வந்து நம்ம கத்திரிக்காயில ஒரு ஃப்ரை. இது கொஞ்சம் டிஃபரண்டா இருக்கும். நம்மளோட யூசுவல் கத்திரிக்காய் பொரியல் மாதிரி இல்லாம இது கொஞ்சம் டிஃபரண்டான மசாலா இதுல. இதுக்கு வந்து நம்ம கத்திரிக்காய் ஒரு 1/4 கிலோ எடுத்துர்க்கேன். இது பொடியா நறுக்கி வெச்சுக்கோங்க இந்த மாதிரி. அதோட வந்து இப்போ இதுதான் நம்ம காரத்துக்கு போட போறது. 1/4 கிலோ கத்திரிக்காய்க்கு இப்போ நான் 4 மிளகாய் எடுத்துர்க்கேன். தனியா ஒரு 1 டேபிள்ஸ்பூன் எடுத்துர்க்கேன். கடலை பருப்பு ஒரு 1 டேபிள்ஸ்பூன் எடுத்துர்க்கேன். வெந்தயம் வந்து ஒரு 1/4 to 1/2 டேபிள்ஸ்பூன் போதும் அது. இப்போ இதுதான் இப்போ காரத்துக்கு. உப்பு வந்து நம்ம தேவையான அளவு. இப்போ இது வெறும்னா கத்திரிக்காய் மட்டும் ஃப்ரை பண்ணலாம், இல்லை ஆனியனும் தக்காளியும் வேணும்னா கூட சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ இதில் வந்து ஃபஸ்ட்டு இந்த சாமானெல்லாம் கொஞ்சம் வறுத்து அரைச்சிக்கலாம், பொடியாக அரைச்சி வச்சுக்கலாம். ஒரு வாணலி எடுத்துருக்கோம். இதில் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கடலை எண்ணெய் விட்டுக்கோங்க. இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. இதில் ஒரு 1/2 டேபிள்ஸ்பூன் கடுகு போட்டுக்கோங்க. 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு. கடுகு நல்லா பொரியட்டும். இப்போ இதில் கடுகு பொரிஞ்சிருச்சு. இதில் கொஞ்சம் கருவேப்பிலையை ஃபஸ்ட்டு போட்டுக்கோங்க. இதுலேயே கத்திரிக்காயும் போட்டுடுங்க. இது வந்து லேசாக வதக்கி விட்டுருங்க. சிம் பண்ணிக்கோங்க நல்ல ஸ்டவ்வை. இப்போ இதுலேயே வந்து உப்பு ஃபஸ்ட்டு போட்டுடலாம். நம்ம தேவையான அளவு போட்டுக்கோங்க. இப்போ இதுலேயே நம்ம அந்த சாமான்லாம் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பொடியை தூவி விட்டுடுங்க. வந்து இதை நல்லா கலரி விட்டுடுங்க. கலரி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு விட்டுருங்க. தண்ணி தேவையில்லை, இல்லை வேணால் லேசாக வேணால் தெளிச்சிக்கலாம். இது தேவையில்லைன்னா இந்த ஹீட்லேயே வெந்துடும் இது. இது வந்து ஒரு மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே வேகட்டும் கத்திரிக்காய். பாருங்கள், இது ஆல்மோஸ்ட் ஹாஃப் டன்னு. இன்னும் கொஞ்சம் வேகட்டும் கத்திரிக்காய். பாருங்கள், கத்திரிக்காய் நல்லா வதங்கிடுச்சு, வெந்துருச்சு. அவ்வளோதாங்க. இப்போ இது வந்து ஒரு 5 மினிட்ஸில் ஆகிடும். ஈஸியான சைட் டிஷ் இது. இது வந்து நமக்கு சாம்பார் சாதத்தோட கர்ட் ரைஸோடலாம் நல்லா போகும். லஞ்ச் பாக்ஸ்க்கு ரொம்ப காலையில் ஈஸியாக பண்ணிடலாம். லஞ்ச் பாக்ஸ் கொடுத்து அனுப்புறதுக்கு ஒரு ஈஸியான டிஷ் இது. இப்போ இந்த கர்நாடகா ஸ்டைல் வாங்கி பாத் பண்ணுறாங்க இல்லையா, அதுவும் வந்து ஆல்மோஸ்ட் இது மாதிரி தான் பண்ணி அது சாதத்தில் பிசைஞ்சு தருவாங்க. அதில் இன்னும் கொஞ்சம் என்னென்னா பட்டை, லவங்கம் இதெல்லாம் ஆட் பண்ணுவாங்க. நான் வந்து இன்றைக்கி அதெல்லாம் ஆட் பண்ணல. இந்த பேசிக் மசாலா சில்லி, இது தனியா, வெந்தயம், கடலைப்பருப்பு, இது 4 மட்டும் போட்டிருக்கேன். இது வந்து எல்லாத்துக்குமே இந்த பொடியை போடலாம். சாம்பாரில் போட்டிங்கன்னா தனி மணம், கூட்டில் போடலாம், எல்லா விதமான வறுவல்லையும் போடலாம். அது வந்து ஒரு தனி ஃப்ளேவர் இது. இது வந்து நீங்கள் இந்த கத்திரிக்காய் ஃப்ரையை ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்.